வேபூதப்பா தடியம்பட்டி சுடலக்கித்தா தடியம்பட்டி முண்ட சுவாமி இடுகாடு போகணுமே இறந்த பிணம் திங்கணுமே தில்லவனம் போகணுமே தடியம்பட்டி சுடலையும் ஐயாவான முண்டனும் இடுகாடு போக போறான் சுடலை மாட இறந்த பிணம் திங்க போறான் கரையாதேல சுடலையா சுடல மாடா மாண்ட பிணம் வேபுதப்பா மாண்ட பிணம் வேபுதப்பா சுடலையா சுடல மாடா போகு நேரைய சுடலையா தடியம்பட்டி சுடல மதிய உச்சி நேரம் ஆச்சா மதிய உச்சி நேரம் ஆச்சா போ சுடலையா சுடல மாடா கட்டையில பணம் இருக்கு மணி விளக்கில் பெற்றி தடியம்பட்டி மாயா அது முண்டத்தோடு பிறந்ததா தடியம்பட்டி முண்ட சுவாமி இப்படி அம்மையப்பர் பேர் கொடு அது பேர் கொடுத்த சுடலையோ அந்த கையில இருக்கும்போது பாலு குடியா சுடல மையான வருவா தாயை பால் குடியா இந்த தடியம்பட்டி சுடலதா அதை சவப்பால கலப்பா இருதல முண்டோ இறந்த பிணம் கலந்ததா ஈத்தன் கையிலேக்கு ஆகாதென்று இங்க தடியம்பட்டி மாயாண்டிக்கு அதில் எட்டாத பீடம் போட்டு எண்ணி வச்சு மேல சாத்தி தடியம்பட்டி சுடலை என்று அந்த அம்மையப்பர் நிலையம் போட்டா அம்மையப்பர் நிலையம் போட்டா அந்த சவப்பால கலந்ததா அந்த தடியம்பட்டி மாயாண்டிக்கு மண்ணால ஒரு பேடும் மாயாண்டிக்கு போடுவா அந்த சுடலைக்கு எதிர்பரமா இருதல முண்டனாக அம்மையப்பர் நிலையம் போட்டு ஆண்டவன் சுடலகித்த ஆக்குவராளுக்கு வரோம் மெல்லு வரம் கொல்லு வரோம் அம்மையப்பர் கொடுத்த போது தடியம்பட்டி மாயாண்டி கையிலே விட்டு இறங்குவாரா கையிலே விட்டு எங்க தடியம்பட்டி சுடலை இருந்தா
ஐயா சுடல எங்கு அவர் வாரா பச்சை தண்ணி விளக்க மைதாண்டவன் வாசலுக்கு தடியம்பெட்டி சுடலையோ மக்காவுக்கு வாரப்போ மைதாண்டவன் வாசலில இஸ்லாமிய மக்கள் எல்லாம் வருஷத்தில 3 நாள் அல்லாஹ்வை வணங்குவாரா அவர்கள் கந்திரிகள் நடத்துவாரா பேச்சிமவன் மாயா தலத்தை அங்க பாக்கார ஆதி கைலை கூட பச்சை தண்ணி விளக்கரிய நம்ம பார்த்ததில்லை இல்லையே இல்லையே இந்த மக்கா மதினாண்டவன் வாசலில் பச்சை தண்ணி விளக்கரியதுன்னு சொன்னால் இது தலத்திலே உயர்ந்த தலம் என்று எங்க அப்பன் தடியம்பட்டி மாயாண்டி முண்டை சுவாமியானவர் ஆமையா அது நாம வந்த புதுமை நாடறிய தடியம்பேட்டி மாயாண்டி அட்டகாசம் பண்ண போறா ஆதாளி போட போறா பண்ண போறாரு பேச்சி மகன் சுடலை தட்டியங்க நொறுக்க மைதாண்டவன் வாசலத்தான் தனி நிலையம் வாங்க போறா கொடிமரத்தை விடுங்கோ கோபுரங்கள் உடப்பா கபதங்கள நொறுக்கு வாரா தடியம்பேட்டி சுடலையுந்தா தடியம்பேட்டி சுடலை மைதாண்டவன் வாசலில் கொடிமரத்தை பிடுங்குகிறார் கோபுரங்களை உடைக்கார் கவுதங்களை நொறுக்குறார் இப்படி 8 நாள் ஒரு வாரம் அட்டகாசம் நடத்துதார் மைதாண்டவன் வாசலில இன்னும் என்ன அட்டகாசம் பண்ணுகிறாரானா எப்படி அண்ணா அடி எரிகிற திருவிளக்க எரியும் திருவிளக்க காத்து போலாமத்துவார் பச்சை கொடி எடுத்து கொடிமரத்தில் கட்டும் போது கம்பக்களை நொறிப்பார் ஐயாவனை சுடலையோ அந்த மைதாண்டவன் வாசலில் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் அல்லாவை கும்பிட்டு சந்தன கூடு எடுத்தோ அல்லாவுக்கு நேர்ச்சையாக செய்த அட்டூழியத்தை பார்த்தார்கள் அந்த சந்தன கூட்டை பிச்சு எறிந்தார்
அது மட்டும் அட்டகாசம் பண்ணல ஐயா தடியம் பெட்டி சொல்லல வேற என்ன செய்தாரு மைதண்டவன் வாசலில வெள்ளி நல்ல கிழமையில மத்தியான மதியம் போல அந்த மதிய உச்சி நேரம் போல சொல்லல இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் தலைய முக்காடு போட்டு கொண்டு கால ரெண்ட மண்டி போ அல்லா மதம் வணங்குவ அல்லாஹு அக்பர் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் தொழுகையில இருக்கும் போது தடியம் பெட்டி சுடலையொந்த இஸ்லாமிய பெண்கள் மேல செங்கத்துண்டு மாட்டலும்ப அள்ளி அள்ளி எரியுவாரா இஸ்லாமிய பெண்கள் மேல மாட்டெலும்பு செங்கத்துண்டு மாறி மாறி எரிதார். இதை அறிந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் என்னடா ஒரு நாளும் இல்ல திருநாளா அல்லாஹ் வாசல்ல இருக்க இருக்க இது கோடி காலம் வரை அல்லாவை வந்து தொழுதிருக்கோம் வெள்ளிக்கிழமை தோறும் மத்தியானம் வந்து கும்பிட்டு இருக்கோம். இப்படி மாட்டெலும்பு செங்கத்துண்டு நம்ம உடல்ல விழுந்தது கிடையாது. ஐயா சுடலை வந்தது தெரியாமல் இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் அந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பியாய் வந்திருக்கும் பிஜாஜ் வந்திருக்குமோ என்று அதறி பதறி அவரவர் வீட்டுக்கு ஓடி வருகிறார். ஓடி வந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அவள் வாப்பாமாருக்கு முன்னால ஏ வாப்பாவே ஏ அத்தாமார்களா மைதாண்டவன் வாசலில் ஒரு காத்து நடக்கு கருப்பு நடக்கிறது தொழுகையில் இருந்த நேரம் எங்கள் மேல செங்கத்துண்டு மாட்டெலும்போ மாறி விழுதுதத்தா அதை நீங்கள் அறியணும் தெரிய வேணும் என்று அந்த லப்பை மார் முன்னாலே பெண்கள் எல்லாம் சொன்ன போது வாவாலப்ப மீராலப்ப மைதம் பிச்சலப்ப கூடி அல்லாவோட வாசலுக்கு அந்த லப்பமார்கள் வருவார்களா அலடி லப்பமார்கள் வருவார்களா வாரபோது மைதம் பிச்ச வாழலில கொடிமரங்கள் புடுங்கிருக்கு பாவுரமும் உடஞ்சிருக்கு கவிதங்கள் நொறுங்கிருக்கு அல்லாஹ்வுட வாசலல்ல செங்கத்துண்டு மாட்டெலும்பே மலை போல குமிஞ்சிருக்கு சந்தன கோட்டையுந்த பிச்சு எரிஞ்சிருக்கு எரியுகிற விளக்குகளை காத்தால அமைத்திருக்கு இதில் எப்பமார் கண்டார்கள யாரா இருக்கும் அடடே அல்லாஹ்வை வணங்குவாரா
அல்லாவை வணங்கும் போது இந்த தடியம்பெட்டி பேச்சு மகனாகிய மாயாண்டி ஆண்டவன் லப்பைமார்களுக்கு முன்னால ஒரு ஆதாளி சத்தம் போட்டார். ஆதாளி சத்தம் போட்டதில் லப்பைமார்கள் கண்டு பயந்து அல்லாஹூ ஒரு தளத்திலே இப்படி ஒரு ஆதாளி சத்தம் கேட்க மானிடன் குத்தமா தெய்வ குத்தமா தெரியணுமே பேய் குத்தமா பிச்சாச்சி குத்தமா தெரியணுமே என்று அந்த லப்பைமார்கள் எல்லாம் அம்மா நினைத்தார்கள் பயந்தார்கள். அப்ப மீராலப்பை சொல்லுகிறார், என்ன சொல்லுதார், இந்த அல்லாவுடைய வாசல் இப்படி ஒரு அட்டூழியம் நடக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய கோடாங்கிய அழைக்கணும். கோடாங்கிய கூட்டிக்கிட்டு வந்தோம்னா சொன்னால் கோடாங்கி அடிச்சு கோடாங்கில குறி சொல்லுவார் என்று மீராலப்பை வாபாலப்பை மைதம்பிச்ச லப்பைகளும் கோடாங்கிய தேடி எல்லோ ஊருக்குள்ள வருவாரா ஊருக்குள்ள வர போது தடியம்பெட்டி சுடலையும் கோடாங்கி வடிவம் கொண்டு ஏ வேடத்தில நிக்கூறார இந்த சுடலையும் நிக்கூறார வடிவம் கொண்டு கோடாங்கி வேசத்தில எங்க தடியம்பெட்டி பேச்சி மகன் சொருவத்தை காட்டும் போது அப்பலப்பமறு கூட்டம் கோடாங்கிய கண்ட போது ஐயாவ கோடாங்கியே ஊரு என்ன உலகம் என்ன நீரு ஒத்த வழி வந்ததென்ன நாடும் என்ன நகரம் என்ன நாட்டுக்குள்ள வந்ததென்ன உங்க அப்பா யாரு அம்மா யாரு நீரு நாதியத்த பிள்ளையாக நாதியத்த பிள்ளையாக தடியம்பட்டி சுடலை கோடாங்கி வடிவத்தில் வேதத்திலே நின்று கொண்டு அந்த லப்பமார்களுக்கு முன்னால நடிக்காரு. அப்ப லப்பைமார்கள் எல்லாம் பயந்து ஊர் என்ன பேரு என்னையா உங்க அம்மா யாரு அப்பா யாரு அவங்க அப்பா யாரப்போ என்று கோடாங்கி இடத்திலே லப்பமார்கள் எல்லாம் கேட்ட நேரத்துல எங்க சுடலை அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுதாரு, ஏ ஐயாவே லப்பமார் எங்க அப்பா பேரு சிவனு கோடாங்கி அவர் மகன்தான் நாடெல்லாம் கீர்த்தி பெற்றவன் புகழ் பெற்றவர் என்னுடைய ராமம் ராமலிங்க கோடாங்கி என்ன வேணும் உமக்கு என்று லப்பைமார்கள் எல்லாம் இடத்திலே ஐயா சுடலை தடியம்பட்டி மாயாண்டி சொன்ன போது அப்ப லப்பமார்கள் எல்லாம் காத்தியப்பரையை கண்ட மாதிரி கையெடுத்து கும்பிடுதார்கள். ஐயா கோடாங்கிய எங்க மைதாண்டவன் வாசலிலே ஒரு அட்டகாசம் நடக்கையா அதர்மம் நடக்கிறது.
அதனால் எங்க நக்கா மைதாண்டவன் வாசலில கோடாங்கி அடிக்க வாரோம் வாரும் ஐயா. கோடாங்கிலே குறிகள் எல்லாம் சொன்னீரையான நீங்க கேட்க வெகுமதி எல்லாம் நாங்க தருவதற்கு கெட்டிக்காரங்களா இருக்கோம். இப்படி லெப்பமார்கள் எல்லாம் ஐயா சுடலை மாயாண்டி முண்டஜாமின்னு தெரியாமல் கோடாங்கினி நினைத்தார் அடித்தார். கோடாங்கினி நினைத்தார்கள். அப்பதான் தடியம்பேட்டி சொல்லல நினைக்காரு. என்ன நினைக்கிறார்? இந்த மைதாண்டவன் வாசல்ல கொலு நிலையம் வாங்கணும். லெப்பமார்களை ஒரு அரட்டி விடணும். அவங்களை அரட்டி பயமறித்தி எல்லா இடத்திலே மாடன் என்று பேர் வாங்க வேணும் என்று அந்த லெப்பைகளுக்கு முன்னாலே பரிவாரம் என்ன கேட்கிறார் தெரியுமா? கேட்கிறாரு, ஐயா உங்க மதமோ இஸ்லாமிய மதம் அல்லவா? எங்க மதமோ சிவன் மதம். நீங்க அல்லாஹ்வை கும்பிடுதியே, நாங்க எல்லாரும் சிவனை கும்பிடுவோம். எங்க கும்பிடும் தெய்வ வழக்கப்படி கோடாங்கிக்கு என்ன பரிகாரம் எல்லாம் வேணும் தெரியுமா? என்ன வேணும் ஐயா? அடடே அட்ட கும்பம் 8 வேணும். அட்ட கும்பம் 8 வேணும். அதுக்கு 10 தேங்காய் வேணும். பொங்கி படப்பு போட புழுங்கரிச்சி பதக்கு வேணும். பச்சரிச்சி படப்பு போட பதக்கரிச்சி எனக்கு வேணும். ஐயா வெலப்பமார் அறுத்தறியாறு சாவல் எடுத்து விட்டு எழுகிடா. நாங்கள் கும்பிடும் தெய்வத்துக்கு அறுத்தறிய 6 சாவக்கோழி வேணும். எடுத்து விட்டு 7 கிடாயி. 7 கிடாயி வேணும். 7 கிடாயும் கருங்கடாயா இருக்கணும். அப்படி கருப்பு கண்டம் கரையேன்னு இருக்கணும். ஆமா, மச்சம் மாறக்கூடாது. மாறிடக்கூடாது. அப்படியெல்லாம் நீங்க தருவீன்னா தந்தையானால் உங்களுடைய அல்லாஹ் வாசலுக்கு இந்த கோடாங்கி வாரேன். ஆனா என்ன வரக்கூடிய கோடாங்கி மேல என் தெய்வங்கள் வந்து நின்னா ஆடுனாலும் ஆடும் ஐயா. கோமரம் எடுத்தாலும் எடுக்கும். இந்த கோமரம் எடுத்துன்னா என் தெய்வம் கேட்க பரிவாரம் எல்லாம் நீங்க செய்வீளாப்பா? செய்வீளா எனக்கு என்று லெப்பைமாரே அரட்டினார், பதட்டினார். உடனே ஐயா சுடலை என்று தெரியாமல் ஐயா கோடாங்கி என்ன கேட்டாலும் நாங்க தாரோம் ஐயோ என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் லெப்பைமார்கள். ஐயா கோடாங்கி கேட்ட பரிவாரங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி கோடாங்கி அழைத்து கொண்டு அண்ணா மக்கா என்ற தலத்துக்கு லெப்பைமாரும் கோடாங்கியோ நடந்து வழி நடக்க நடந்த லெப்பமாரோ தடியம்பெட்டி மாயாண்டியோ மதியாண்டவ வாசலுக்கு வந்த சுடலையுந்த கொடிமரத்து நிழலதில அமர வைத்தால் லெப்பைமார்கள் மாயாண்டிய கொடிமரத்தின் நிழல்ல உட்கார வச்சாங்க, இருக்க வைத்தார்கள். அவங்க கொண்டு வந்த பரிவாரத்தில ஐயாவுக்கு முன்னால படைச்சி வச்சார்கள், கொடுத்தாங்க. ஆமா, உடனே ஐயா தடியம்பேட்டி மாயாண்டி ஆண்டவர் லெப்பமார் கொடுப்பதெல்லாம் படப்பாக போட்டு அவர் கொண்டு வந்த விநாயகர் விக்கிரம், முருகப்பெருமான் விக்கிரம் எடுத்து வைத்தாரு. சரஸ்வதி விக்கிரத்தை தூக்கி வைத்தார் ஐயா தடியம்பேட்டி மாயாண்டி. அவர் வணங்கும் தெய்வம் போல கோடாங்கில என்ன சொல்லி கூப்பிடுகிறார் தெரியுமா? லெப்பைமார்களுக்கு முன்னால எப்படி ஒன்னாவது கம்பளமே அம்மா ஓடிவாயே குட்டி சாத்தா அம்மா குட்டி சாத்தா
ரெண்டாவது கம்பளமே புத்தகுரி தொலங்கணுமே அம்மா என் நாக்கில் வந்து நிக்கணுமே அம்மா நிக்கணுமே பத்தாவது கம்பளமே ஓடிவாயம் பகவதிய புத்தகுரி தொலங்கணுமே அம்மா கும்பிட்டது போல கோடாங்கில கூப்பிட்டார். ஆமா கூப்பிட்டு ஐயா தடியம்பேட்டி சுடலை ஆண்டவன் அந்த லெப்பமார்களுக்கு முன்னால் குறி என்ன தொலங்குது தெரியுமா? ஐயாவே லெப்பமாரா காத்தும் இல்ல கடவுள் மகன் புத்தந்தான கருத்த பாண்டி வந்திருக்கும் தடியம்பேட்டி சுடலா அல்ல வாசல்ல எங்கெல்லாம் நிலையம் கேட்கார் தெரியுமா? கோபுரத்தில் ஒரு நிலையம் கொடிமரத்தில் மறுநிலையம் கபுதத்தில் ஒரு நிலையம் அல்லா பக்கம் ஒரு நிலையம் தலவாச முன்னால தனி நிலையங்க காரப்பா கொடுக்க மனம் இல்லையான உங்க குலத்திலதான் தடியம்பேட்டி சுடலையுந்த நிறமாத்த சோலிகளை புறவயராக்க போறான் புறவயரா இருக்க பெண்ணு அடனே இருக்க நிறவயராக்கிடுவான் வந்திருக்கும் தெய்வம் தானே யாருக்கும் அடங்க மாட்டான் பொல்லாத தெய்வம் தானே தடியம்பேட்டி மாயாண்டி தடியம்பேட்டி முண்டை சுவாமி தலத்துக்கு வந்திருக்கார் லெப்பை மார்கையால பொல நிலையம் கொடுத்தையான உங்க கொலங்களத்தான் கோபுரமாக்கி வைப்பான் அடடே ஆக்கி பொல தெய்வம் அனுப்பாரேடா முன்னால இந்த சுடலை அவர் சொன்ன போது அப்பலப்பமார் கையா மைதாண்டவன் வாசலில தரையை அங்க மெழுகுவாரா தடியம்பேட்டி சுடலைக்குத்தான் ஏழு நல்ல பக்கத்தில நல்ல நிலையம் போட்டு பச்சரிச்சி மாத்திருச்சி
லெப்பம் மக்க கூட்டந்தா லூட்டி சுட்டி படைக்க சுருட்டி பீடி எடுத்து வைக்க மாயாண்டின்னு சொல்ல இவர மாடம் கூப்பிடுதா மாடன் என்று அழைக்கார மைதாண்டவன் வாசலில தடியம் பெட்டி மாயா அது தனி நிலையம் வாங்கிட்டார ஏன் நிலையம் வாங்கும் சுடலையும் தான் மக்கா விட்டு கிளம்புதா கிளம்பி வந்த மாயா பாலக்காடு சீம வழி எங்க வாராரா கொல்லங்குச்சி கோழிக்கோடு அந்த கொட்டார கரையும் வாரா கொட்டார கரையும் வாரா தடியம் பெட்டி மாயாண்டி அஞ்சி குச்சி மலையா அம்மை பகவதி வாசலுக்கு எங்க ஆனழக வாரா முண்டசாமி மக்காவிலே இருந்து கிளம்பிய ஐயா சுடலை பாலக்காடு சீமவழி கடந்தார் ஆதி மலையாளம் வாரார் ஆதி மலையாளம் வரும்போது அந்த கொட்டாரக்கரை கரை அம்மை பகவதியாளுக்கு மலையாளத்தாங்கள் ஒன்று கோடி அம்மையா அம்மை பகவதிக்கு அடே வரி எடுதான் போடுதா வரியேடு ஜக்கா சேர்த்ததொரு மலையாளத்தான் பகவதி அம்மாளுக்கு சத்தாரோ நடத்த போறார் அம்மாளுக்கு குமரி பகவதிக்கு மலையாளத்தம் ஒண்ணு கூடி 10 நாள சத்தாரம் திருவிழா நடத்த போறான் நடத்த போகு வேலை தடியம் பெட்டி மாயாண்டி பச்சை நல்ல மதள போல மதளையாக பகவதிய வாசலில பாலனை போல் வடிவம் கொண்டா பாப்பார் வீட்டு பிள்ளை போல பாலகனு பாரா நாம வந்த புதுமையில பகவதியாரியனுமே தொடல வந்த புதுமையில தேத மக்கள் அறியணுமே நம்ம அட்டகாசம் பண்ணுனம்மா ஆதாளி போடணுமே இந்த தடியம்பேட்டி சுடலை பகவதியா வாசல்ல நின்னவரு ஏ ஆத்தா நம்ம அம்மாளுக்கு 10 நாள சத்தாரம் எல்லாம் நடத்துதார்கள் இந்த தலத்திலே நம்ம அம்மா வாசல்ல இருந்தாகணும் என்று ஆண்டவன் சுடலை மாயாண்டி தடியம்பேட்டி முண்டைசாமி ஐயோ
திருவிழா தேரோட்டம் அம்மை பகவதிக்கு நடக்கும் டயத்தில் இந்த தடியம்பேட்டி சுடலையானவர் ஏது நடத்துகிறார் தெரியுமா? தேருளுக்கும் வேளையில யார நிறுத்துவாரா தாக்குவார தடியம்பேட்டி சுடலையும் செய்யும் போத்தி மாற படதில் கட்டி அடிக்குவார தப்பரம் ஜமக்க வர தடியம்பேட்டி முண்ட சாமி தடி கொண்டு அடிக்கார வெட்டி பிடிக்கவே தடியம்பேட்டி சுடலைய வீட்டில கொடுப்ப பாரவர போறவ மரமத்தில் அடிப்பா பகவதிய வாசலே 8 நாள் ஒருவா அட்டகாசம் பண்ணுதார மலையாளத்தி ஜனங்களிடா பாஜையில நீக்க தடியம்பேட்டி சுடலையும் ஆதாளி போட்டுட்டா ஆனை போல் அதருதா மலையாளத்தி ஜனங்கள் எல்லாம் ஆந்திரபாதி வந்தாரோ அடடி மை வேலை செய்தாரோ வேலை மலையாளத்து ஜனங்கள் எல்லாம் மனதில் நினைக்கும் போது எல்லா அம்மை பகவதி இருக்காள் அல்லவோ அவ இருக்க நமக்கு என்ன பயம் என்று மலையாளம் சேட்டு மக்கள் எல்லாம் அம்மை பகவதியை வந்து கும்பிடுதார்கள் இந்த அம்மச்சி இந்த பகவதியை வாசலில் இப்படி ஒரு அட்டகாசம் நடக்கலாமா இதுவரை அட்டா துட்ட நடந்தது உண்டா பகவதி என்று மலையாளத்தான் அந்த பகவதியை நொந்து திணறார்கள். அம்மா பகவதி உனக்கு அடுத்த வருஷம் திருவிழா கிடையாது இந்த வருஷத்தோட கடைசி அடுத்த வருஷம் உனக்கு தேரோட்டம் கூட நடத்த மாட்டோம் என்று மலையாளம் சேட்டு மக்கள் எல்லாம் அம்மை பகவதியை வணங்கணும். அம்மா உடனே தாயான பகவதியால் நாமளிடத்துக்கு வந்தவன் யாராயிருக்கும் என்று அம்மை பகவதியால் ஆயுதங்களை தூக்குதாள். ஆயுதம்னா என்ன ஆயுதம் தெரியுமா? சூலாயுதத்தை தூக்கும் பகவதியால் அன்பு வில்லையும் கையில் எடுத்தால் அவ கையில இருக்கும் தொடர்பாளையும் எடுத்து தலவாயம் முன்னாலே வரும்போது இந்த தடியம்பேட்டி சுடலை ஆண்டவர் எப்படி நிக்கார்? 5 வயது பிள்ளை போல ஐயர் வீட்டு மகம் போல 5 வயசு மகம் போல 5 வயது பிள்ளையாகவும் ஐயர் வீட்டு பிள்ளையாகவும் வட்டத்தாறு வேட்டி கட்டி கருத்த நல்லோ நெஞ்சி கட்டி 1008 துருவங்களை 1008 துருவங்களை
சொருபங்கள சுடலையுட சொருபத்தையும் பகவதியா பாக்காளே பதறிக்கிட்டு நிக்காள யாரடவா எவரடவா எங்கிருந்து எங்கு வந்தாய் ஊரு என்ன பேரு என்ன ஊரு என்ன பேரு என்ன பேரு என்ன மகனே பேரு என்ன நீ ஒத்த வேளி வந்ததென்ன வந்ததென்ன பகவதியா கேட்ட போது சொல்லுகிறார் மாயாண்டி எந்தாய பகவதிய அந்நியனா நினையாத அடுத்தவனா நானையா இந்த அம்மைச்சியோ என்னை அந்நியம்னு நினையாத நினையாதம்மா என்ன அடுத்த வீட்டுக்காரம்னு நினையாத உன் வீட்டுக்கு வந்திருக்கவன் பிரத்தியாருன்னு நினையாத நினைக்காதம்மா உனக்கு நான் பிள்ளையா வந்திருக்கேன் பகவதி அம்மா ஏம்போ சொன்னார் இந்த ஏட்டு மகனே இந்த சேட்டு மகனே எனக்கு நீ மகனா மகனா உங்க அச்சனை யாருடா உங்க அச்சன் யாருப்பா முக்கியமா அறியணும் தெரியணும்ல எல்லாரோட அச்சன் யாரு கொச்சு பிள்ளையோட அச்சன் யாரோ தெரியணும்ல என்னடா மலையாளம் பரியுத அதானே மலையாளம் ரொம்ப பரிவியா குறைச்சி அறியுமோ இந்த நீ பாண்டிய நாட்டுக்காரனா நீ பாண்டிய நாட்டுக்காரனா அதானே பாண்டிய நாட்டுக்காரம்னா பயப்பட வேண்டியது இருக்க அதானே உன்னை கண்டா பயப்பட வேண்டியது இருக்குப்பா என்ற அம்மைச்சி பகவதியா ஆமா பகவதியாள் எங்க அப்பன் சுடலை தடியம்பேட்டி மாயாண்டி அழக பார்த்து தன்னை தானே பயந்தாள் பயந்தா பகவதியாள் ஆகா இப்பேற்பட்ட ஒரு அழகனை இந்த வையக சீமையில நம்ம பார்த்தது இல்லையே எப்பா ஊரு என்ன உலகம் என்ன நாடு என்ன நகரம் என்னப்பா உங்க அம்மா பேரு என்ன அப்பா பேரு என்ன என்னப்போ இப்படி தன்னன் தனியா வந்து நிக்கிய உள்ளதை சொல்லுப்பா உனக்கு நான் என்ன கேட்டாலும் தாரம்பா இப்படி அம்மை பகவதி ஐயா தடியம்பட்டி சுடலன்னு தெரியாமல் மலையாள சேட்டு மகனா நினைச்சாள் சேட்டுனா என்ன பெரிய பெரிய பணக்காரங்கள் ஆமாண்ணே அது ஜெயமா வீட்ட மடியில பொருளில நீ யாரு எவர் என்ன கேட்டால் ஐயா தடியம்பட்டி சுடலை சொல்லுகிறார் என்ன சொல்றார் இந்த அம்மைச்சியே உன் வாஜலுக்கு அறிய வந்தது யாரு தெரியுமா யாரப்போ அடடே கையில பிறந்தவன் கடவுளுக்கு மகன்தான் கையிலை வரம் பெற்றவன் அம்மா பேரு பார்வதி அப்பா பேரு பரமசிவோ தொடர்வொழிவில் பிறந்தவன் தான் ஆயன் பேரு செஞ்சுடல அம்மா மணிவிளக்கில் பிறந்தவன் தான் என் பேரு மாயாண்டி நம் முண்டமா பிறந்தவன் தான் முண்டமாக என் பேரு முண்ட சுவாமி பிறந்ததெல்லாம் கைலாசம் தடியம்பட்டி சுடலையும் வளர்ந்தது மையானோ
காத்த வந்தான் தடியம் பெட்டி சுடலை அம்மா நம்ம ஆண்டவனும் தின்ன வந்தான் ஈசம் பெற்ற திருமகந்தான் இடுகாடு போன வந்தான் தாயை போன வந்தான் இறந்த பிணங்கள் தின்ன வந்தான் பிறந்த பிள்ளை சுடுகாடு வளர்ந்த பிள்ளை சபப்பால கலந்ததா சைவ கையில கீத்த தலைமக ஆகாதுன்னு தனிய ஒரு நிலையம் போ தனியாக அனுப்பி வைத்தா போனதால ஆண்டவினம் கலந்ததா மாணிக்க கையில கீத்த மகனுக்கு ஆவதுன்னு அப்பாவும் அம்மாவும் நிலையம் போட்ட மகனுக்கு போத்தி வரம் கொடுத்தா பூலோகம் அனுப்பி வைத்தா புகழாக மகன் சுடலகித அம்மையப்பர் கையா பாத்தி வரம் கொடுத்து வையகம் அனுப்பி வைத்தா வையக வந்தம மக்கா மதினாவில மைடாண்டவன் வாசலே 7 நிலையம் வாங்கி தலத்துக்கு வந்திருக்க தலத்துக்கு பகவதிக்கு முன்னால அம்மையா தடியம்பேட்டி சுடலை அம்மா நான் இன்னாரு மவன் இன்னாரு வீட்டு பிள்ளை பிள்ளை அம்மா என்ன மலையாளத்தாமணி நினைக்காத அப்படின்னு ஐயா தடியம்பேட்டி சுடல பகவதிக்கு சொன்னதோ அம்மையா அப்பண்டான நினைக்கா பகவதி என்ன நினைக்கிறாள் ஆகா இப்பேற்பட்ட அழகன இந்த உலகத்தில நான் பார்த்தது இல்லையே இவனை நம்ம வீட்டுல வைக்கணும் வச்சுக்கிடணும் தலைமகனா ஏத்துக்கிடணும் தலைமகனாக இருந்தால் தாய்க்கு பிள்ளைதானே மாதா வாசல்ல இருந்தால் மாதாவுக்கு மகனாகவும் இந்த மலையாளத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அம்மா மகாராஜாவாக இருப்பான் என்ற அம்மை பகவதி ஐயா தடியம்பேட்டி சுடலைய ஏ என் மகனே மாயாண்டே என் வார்த்தை சொல்லுங்கள் வந்த மகன் போக வேண்டாம் என்னுடைய வாதலே எம்மவே இருந்தையா பியானுமெங்க பரிவாரோ அம்மாளுக்கு நடப்பதெல்லாம் யஜமானாக இருக்கலாமே
ஏ தடியம்பேட்டி மாயாண்டி ஏ மாயாண்டி அந்த பகவானுக்கு நீ மகனாய் இருந்தால் இந்த பகவதிக்கு நீ மகன்தானே மகன்தானப்பா எங்க அக்காளுக்கு நீ மகனே ஆனால் எனக்கு நீ மகன்தாம்பா மகன்தானப்பா அதனால வந்த மகன் இப்போ வேண்டாமப்பா என் வாசலில நீ இருப்பையானால் அம்மாளுக்கு நடக்க பரிவாரம் எல்லாம் உனக்கு நடக்கும் போ அப்படின்னா சொன்னால் அப்ப நான் தடியம்பேட்டி சுடலை சொல்லுகிறா என்ன சொல்லுதார் ஏ பகவதி ஏ அம்மோ உன்னுடைய நான் வாசல்ல நான் இருந்தால் பச்சரிசி சாதம் பாலனுக்கு பிடியாதம்மா புலங்கரிசி சாதம் தானே பிள்ளைக்கு ஆகாதம்மா என்றாய பகவரிய வாசலில இருந்தேன் நானா மாமிஜம் கலந்த பிள்ளை கல்யாணம் காத்த பிள்ளை மணி விளக்கில் பிறந்த வந்தா என் பெயரு மாயாண்டி தொடர் ஒளிவில் உதித்த வந்தா என் பெயரு சுடலையம்மா நாம் முண்டமாக இருந்ததாலே என் பெயரு முண்டையாமி மாயாண்டி சுடலகி தலத்தில இருந்தமே வாரத்தில 2 நாள் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் மையானம் போவேணுமே மாதாவரம் கொடுக்கணும்